பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் மட்டும் திணிப்பது சரியா என்றும் வன்னியரசு தற்பொழுது கேள்வி எழுப்பியுள்ளார். பட்டமளிப்பு விழாவில் முதலாவதாக வந்தே மாதரம், இரண்டாவதாக தேசிய கீதம் பாடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். யோகேஸ்வரன், வணக்கம். தற்பொழுது வந்தே மாதரம் மட்டும் திணிப்பது சரியா என்று அமைச்சர் வன்னியரசு கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று பட்டமளிப்பு விழாவானது நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தானது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலாவதாக வந்தே பாரதம் பாடலும், இரண்டாவதாக ஜனகணமன பாடலும், தேசியகீதமான ஜனகணமன பாடலும், 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்து விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சருமான வன்னியரசு ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். தனது இத்தல பதிவில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் மன்மீது விஸ்வநாதன் அவர்களும் மற்றும் இதோடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பல மாணவர்கள் புறக்கணித்திருப்பது வரவேற்பது என்றும், ஆளுநரின் தமிழர் விரோத போக்கு ஏற்புடையதல்ல எனவும், அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை தராமல் வந்தே மாதரம் மூலம் போலி தேசபக்தியை கட்டமைக்க முனைவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இதைத்தான் நேரு காலத்தில் இருந்து இப்போது வரை RSS கும்பல் செய்து வருகிறது எனவும், தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியும் வந்து சேரவில்லை எனவும் தனது எக்ஸல பகுதியில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி காவிரியில் இருந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நீரையும் திறந்து விடுவதில்லை, எல்லாவற்றிலும் ஒன்றிய பாஜக அரசு கள்ள மௌனமே காக்கிறது என்றும் இதன் மூலம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த சூழலில் வந்தே மாதரம் மட்டும் தெரிவிப்பது சரியா, தமிழ்நாட்டின் உணர்வுகளை புறக்கணிக்கும் ஆளுநர் மாளிகையின் தமிழர் விரோத போக்கு கண்டனத்துக்குரியதாகும் என்று தனது பக்கத்தில் வன்னியரசு அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு இடங்களில் ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தானது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த நிகழ்வு மீண்டும் தொடர்ந்திருக்கிறது. மிகவும் தமிழ்நாட்டிற்கு அதிர்ச்சிய சம்பவமாக அவர் பார்க்கப்படுகிறது என்று தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ரஷ்மி, விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.